தமிழ்நாடு அரசின் சார்பில் நடைபெறும் இளையராஜாவின் பாராட்டு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேரு உள்விளையாட்டு அரங்கில் விழா நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். நந்தா, சிம்பனி சிகரம் தொட்ட தமிழன் இசைஞானி இளையராஜா என்கின்ற தலைப்புல இசைஞானி இளையராஜா அவர்களுடைய 50வது ஆண்டு பொன்விழா இன்று வெகு விமர்சையாக சென்னையில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. இதுல தமிழ்நாடு முதலமைச்சர் இசைஞானி இளையராஜா அவருக்கு பாராட்டு தெரிவித்து நினைவு பரிசுகளை வழங்க இருக்கிறார். துணை முதலமைச்சர், மூத்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று ஏராளமானோர் இன்று நடைபெறக்கூடிய இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதே போல உலகநாயகன் கமலஹாசன் உள்ளிட்டோர் என பலரும் தற்போது பாராட்டு விழாவில் பங்கேற்று இசைஞானி இளையராஜா அவர்களுடைய 50 ஆண்டு கால இந்த திரைப்பயணத்தை பாராட்டும் விதமாக இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான திரை பிரபலங்கள், அது மட்டும் இல்லாமல் அரசியல் பிரபலங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சற்று முன்னதாக விழா அரங்கிற்கு வந்திருக்கிறார். அதே போல துணை முதலமைச்சர் உள்ளிட்டோரும் தற்போது இந்த விழா அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. இசைஞானி இளையராஜா சிம்பனி இசையை லண்டனில் எப்படி இசையமைத்து கொடுத்தாரோ அதே போல இங்கும் நேரடியாக அவர் இசையமைத்து தற்போது ரசிகர்களை உற்சாகப்படுத்த இருக்கிறார். எனவே தொடர்ச்சியாக தற்போது இந்த நிகழ்ச்சியில பல மூத்த பிரபலங்கள் தற்போது பங்கேற்று இசைஞானி இளையராஜா அவர்களை பாராட்டும் விதமாக இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. நந்தா, ஒட்டுமொத்த கூட்டமும் சிம்போனி இசையை கேட்பதற்காக காத்திருக்கிறார்கள். விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. வேறென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? நிகழ்ச்சியினுடைய மற்ற நிகழ்வுகள் என்ன வேல்முருகன்? கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கும் விதமாக விழா அரங்கம் முழுக்க தற்போது நிறைந்து காணக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இசைஞானி இளையராஜா அவர்களை பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட 8500க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை இசையமைத்து மிக பிரம்மாண்டத்தின் உச்சமாக தற்போது 50 ஆண்டு காலம் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவையே திரும்பி பார்த்து வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட படங்கள் மூலியமாக தன்னுடைய இசையின் மூலியமாக இசை ரசிகர்களை கட்டி போட வைத்திருக்கிறார். 1976 வெளியான அன்னக்கிளி திரைப்படம் மூலியமாக தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகம் செய்யப்பட்ட இளையராஜா அவர்கள் கிட்டத்தட்ட தற்போது 50 ஆண்டு காலம் இந்த இசை பயணத்தில் குறிப்பாக தமிழரின் மிக பெருமையாக கருதக்கூடிய ஒரு நபராக தற்போது இசைஞானி இளையராஜா உலகம் முழுக்க போற்றப்படுகிறார். குறிப்பாக சமீபத்தில் லண்டனில் அவர் சிம்பனி இசையை வடிவமைத்து அங்கு அரங்கேற்றம் செய்தது அப்படிங்கிறது உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பாராட்டை தற்போது ஏற்படுத்தியது. இந்த நிலையில தற்போது சிம்பனி இசையை எப்படி லண்டனில் அரங்கேற்றினாரோ அதே போல கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் தற்போது இந்த நேரு உள் விளையாட்டு அரங்கில இசை கலைஞர்களுடன் சிம்பனி இசையை இசைஞானி இளையராஜா வாசிக்க இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பெருமையாக தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக இளையராஜா மாறி இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வுல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நினைவு பரிசுகளை வழங்கி குறிப்பாக இசைஞானி இளையராஜா அவர்களை கௌரவிக்கிறார். இது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில இளையராஜா அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் என்று பலரும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இசைஞானி இளையராஜா அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல மூத்த நடிகர்களும் தற்போது வந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் எல்லாம் இந்த பாராட்டு இன்னும் சற்று நேரத்தில் விழா தொடங்க இருக்கிறது. விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.